சில நண்பர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த நண்பர்களா மாறிடுறாங்க. ஏன்னா அவங்க நேசிப்பது அல்லாஹ்வுக்காக தான். அவங்களுக்கு வேற எந்த உலக ஆதாயம்லாம் இல்ல, வேற எந்த நோக்கமும் இல்ல. அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா அல்லாஹ்வுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊரிலே இவர் இருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு ஊரிலே இருப்பார். ஆனா இவர் அவரை பார்ப்பதற்காக கிளம்பி போவார். ஏன்னா அல்லாஹ்வுக்காக இவர் அவரை நேசிக்கிறார் இல்லையா, இவர் போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய ஒரு சகோதரரை இன்னொரு ஊரில் இருக்கிறார், அவரை சந்திக்க போய் கொண்டிருந்தார். வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அந்த மலக்கு மனித வடிவத்தில் வந்து அவரிடம் பேச்சு கொடுத்தார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஊர்ல என்னுடைய ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரை பார்க்க போகிறேன். அவருக்கு உங்களுக்கு ஏதேனும் வியாபாரமா, அவர் ஏதேனும் உங்களுக்கு தரணுமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று அவர் சொல்றார். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். உடனே அந்த மலக் சொல்றார், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதன். என்ன மலக்? அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிப்பது, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று எனக்கு அறிவிக்க சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி அறிவிக்கப்படுது பாத்தீங்களா? ரொம்ப சின்ன அமல் தான். இன்னொருத்தர் அல்லாஹ்வுக்காக இவர் நேசிச்சார் பாருங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நண்பர்களா இல்லையா அவங்க? அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வுக்காக தான் நேசிப்பாங்க.